எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ரேண்டமான vlog. என்னோடய டெய்லி ரொட்டீன் தான் உங்கள் கூட இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய டெய்லி ரொட்டீன் ரொம்ப சிம்பிளான ரொட்டீன். ரொம்ப அப்படியே ஹடபுடலாக இல்லை அசத்தலெல்லாம் இருக்காது. ஒரு சிம்பிளான ஹோம் மேக்கர்ஸோட ரொட்டீன் என்னவோ அதுதான் என்னோடய ரொட்டீனும் கூட. ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் ஃபஸ்ட்டு வேலை செய்கிறது சமையல் தான். பிகாஸ் சமையல் முடித்ததுக்கப்புறமா தான் நான் மற்ற வேலை எல்லாமே செய்வேன். வெளி வேலை செய்யும்போது பாப்பா கொஞ்சம் நம்மளுக்கு ஒத்துழைப்பா. பட் கிச்சனுக்குள்ளே இருக்கும்போது அவளும் கிச்சனுக்குள்ளே தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் நான் இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே சமையலுக்கு வந்துட்டேன். சாப்பாடு ஊற வச்சாச்சு, பால் காய்ச்சியாச்சு. காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு நான் பால் தான் காய்ச்சுவேன். அதுக்கப்புறம் தான் சமையல் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி சமையலில் பார்த்திங்கன்னா நான் பூண்டு ரசம் வச்சுட்டு பருப்பு தாளிக்க போகிறேன். ஸோ பருப்பு நைட்டுக்கும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். ஸோ தட் நைட்டுக்கு இட்லிக்கும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு. ஒரு கேஸில் பார்த்திங்கன்னா எனக்கு ரசம் ஆகிட்டுருக்கு, இன்னொரு கேஸில் பருப்பு வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன்ஸ்லாம் போகும். பாப்பா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்க டைமில் நான் அந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி சமையல் இல்லை மேக்ஸிமம் என்ன வேலை இருக்கோ அதை எல்லாமே முடிக்கிறதுக்கு பார்ப்பேன். ஏன்னா அவன் எந்திரிச்சிட்டான்னா அவளுக்கு தான் ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பா. அவளை விட்டுட்டு நம்ம இந்த வேலையுமே செய்ய முடியாது. சின்ன குழந்தை இல்லையா, ஸோ எடுத்து எதையாச்சும் வாயில் வச்சுருவா. அப்புறம் என்னென்ன கையில் கிடைக்குதோ எல்லாத்தையும் இழுத்து போடுவா, அந்த மாதிரிலாம் செய்வாள். அதனால் அவள் தூங்குறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு நான் சீக்கிரமாக சமையல்லாம் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரசம் தாளிச்சாச்சு, பருப்பு வெந்துருச்சு. நான் எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டேன். அடுத்து ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க போகிறேன். யூஸ்வலாகவே காலையில் எழுந்திரிச்ச உடனே தண்ணி குடிச்சிட்டு நான் கொஞ்சம் நேரம் வேலை பார்ப்பேன். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் காஃபி டீ எதுனாலும் நான் போட்டு குடிப்பேன். ஸோ இப்போ ரசம் வெந்ததுக்கப்புறமா கேஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் காஃபி குடிக்கிறதுக்காக போய் உட்கார போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ரொட்டீன் போகுது. அதுவும் பாப்பா ஆனதுக்கப்புறமா எப்போ நாள் காலையில் தொடங்குது, எப்போ நாள் நைட்டில் முடியுது அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. இப்போ தான் நாள் தொடங்கின மாதிரி இருக்குது, பட் நாள் முடிஞ்சிருது. இப்போ நம்ம ஒரு சூடான நல்ல ஸ்ட்ராங்கான காஃபி குடிச்சிட்டு மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 9 மணி ஆகிட்டுருக்கு. ஸோ நான் துணியெல்லாம் துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மிஷினில் எல்லா துணியும் எடுத்து போட்டுட்ருக்கேன். சமையல் வேலை பாதியில் நிற்கிது. இன்னும் கொஞ்சம் தாளிக்கணும், ப்ளஸ் சாப்பாடு ஏற்றணும், அந்த வேலை ஒன்று இருக்குது. ஸோ காஃபி குடிச்சிட்டு சரி துணியை போட்டு விட்டோன்னா சைட் பை சைடு துணி துவைச்சிட்ருக்க டைமில் நம்ம சமையலில் முடிச்சிடலாம். அதனால் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு மிஷினை ஓட விட்டுட்ருக்கேன். மிஷின் கொஞ்சம் நேரம் ஓடி ஒரு 2 தடவை தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா தண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக எடுக்குது, பட் கம்மியாக எடுக்குதுன்றதுனால. ஸோ 2 தடவை ரின்ஸ் ஆகும்போது அதை எடுத்தோன்னா கடைசி அதுக்கப்புறம் ஸ்பின் பண்ணும்போது அதுவே பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தண்ணி எடுத்து ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் பருப்பு தாளிக்கிறதுக்காக வந்துட்டேன். பருப்பு பாப்பாவுக்கும் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அவள் பருப்பு சாதம் நல்லா விரும்பி சாப்பிடுவாள். எனக்கும் பருப்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரசத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தாளிக்காத பருப்பை ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி எடுத்து ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பருப்பை தாளிச்சிடுவேன். இதில் இந்த பருப்பு நம்ம சோம்பு போட்டு தாளிக்கணும். அப்போ தான் நைட் டிஃபனுக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு சோம்பு பிடிக்கலன்னா நீங்கள் ஜீரகம் போட்டு வத்தல் போட்டு தாளிச்சிக்கலாம். பருப்பு தாளிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எந்த மாதிரி ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கேற்றாப்புல நம்ம தாளிச்சிக்கலாம். பட் சப்பாத்திக்கு இட்லிக்கெலாம் இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தால் தாளித்து எந்த மாதிரி சப்பாத்திக்கு நம்ம சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணலான்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். நம்ம சேனலில் நான் ஏற்கனவே இந்த ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் அப்புறம் வத்தல் ரெண்டுமே சேர்த்து போட்டுக்கணும். ஏன்னா பருப்பு கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் இல்லையா, அதனால். இதுலேயும் நிறைய பூண்டு போட்டு அதையும் நீங்கள் அப்படியே தாலோடு சேர்த்துட்டிங்கன்னா தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு இந்தளவுக்கு திக்னஸ் நல்லாயிருக்கும், பட் இட்லி தோசைக்கு இந்தளவுக்கு திக்னஸ் நல்லா இருக்காது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு
நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்கி விட்டுருவேன். இறக்கிட்டோன்னா நைட்டுக்கு சேர்த்தே வந்து டின்னருக்கு நம்மளுக்கு இட்லிக்கோ தோசைக்கோ இது வந்து ஆயிரும். ஸோ சமையல் ப்ரிப்பேர் பண்ணும்போதே அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஒரு தடவையும் நம்ம கிச்சனுக்குள்ளே போய் சமைக்க முடியாது அப்படின்றதுனால. ஏன்னா பாப்பா எந்திரிச்சிட்டான்னா அவளை தான் நான் பார்த்துட்ருப்பேன். பாருங்கள், நம்ம சமையல் பண்ணிகிட்ருக்கும்போதே இங்கே எந்திரிச்சிட்டா. அவள் தூங்கிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மீன் தொட்டியில் இருக்கிற லைட் ஆன் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் அவள் எந்திரிச்ச உடனே வந்து அழமாட்டா. கொஞ்சம் வந்து மைண்ட் டைவர்ட் பண்ணிக்கிடுவா மீனை பார்த்துட்டு. தூங்கி எந்திரிச்ச உடனே மீன்கிட்ட போய் அவங்க விளாண்டுட்டு அதுக்கப்புறமா தான் வெளியே எந்திரிச்சு வருவாங்க. ஸோ அவள் எந்திரிச்சிட்டா. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் எனக்கு வந்து சமையல் வேலையை வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து அவளை வந்து பார்க்குறது தான் என்னோடய ஃபுல் டைம் ஜாபாக இருக்கும். ஸோ இப்படி தான் என்னோடய ருட்டீன் வந்து போகுது. அடுத்து அவளுக்கு தலைக்கு எண்ணெய் வைக்கணும், அப்புறம் பேம்பர்ஸ் மாற்றணும், ட்ரெஸ் மாற்றி விடணும், அப்புறம் குளிக்க வைக்க, அப்புறம் சாப்பிட வைக்க, இப்படியே வந்து எனக்கு ஒரு ருட்டீன் வந்து போகுது. பட் அதெல்லாம் என்னால் ஷூட் பண்ண முடியல. அது ஒரு வீடியோவில் தனியாக உங்களுக்காக ஷூட் பண்ணி நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து 12:30 1 o'clockலாம் சாப்பாடாகவே சாப்பிட்ருவேன். அதனால் வந்து எனக்கு 12:30 1 o'clockலாம் பசி வந்துடும். அதனால நான் பாப்பாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு காலையில் எழுந்திரிச்சோடனே கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து சாப்பிட்ருவேன். பாப்பாவுக்கும் வந்து பிளேட்டில் கொஞ்சம் போட்டு கொடுத்தேன். ஸோ பாப்பா வந்து ஹாலில் ஃபுல்லாக எல்லாத்தையும் இறச்சி விட்டுட்டா. அதனால வந்து சரி தொடச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்ருக்கேன். ஸோ யூஸ்வலாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தொடச்சி விட்டுருவேன். ஏன்னா எறும்பு வராமல் இருக்கும் அப்படின்றதுனால. துடைக்கும் போது இவள் வந்து கீழே வலிக்கி விழுவாளேன்னு சொல்லிட்டு அவளை வாக்கரில் உட்கார வச்சுருவேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அவள் துடைக்கும் போது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈரத்தில் நடக்கிறதுக்கு. ஆனால் இப்போ வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க, அதனால் என்னை கவனிக்கல அவள். அப்புறமா அவளுக்கும் நான் லன்ச்சு சாப்பாடு பருப்பு சாதம் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுருவேன். மத்தியானத்தில் எப்போயுமே கொஞ்சம் நேரம் தூங்குவாள். ஒரு 3 மணிக்கு படுத்துட்டு ஒரு 5:30 6 o'clockலாம் எழுந்திரிச்சிருவா. அவள் எந்திரிச்சதுக்கப்புறமா தான் வந்து நாங்களும் அப்படியே எழுந்திரிச்சிருவோம் கூடயே. ஏன்னா கூடயே படுத்துருந்தோன்னா கொஞ்சம் நேரம் நல்லா தூங்குவாள். நம்ம எந்திரிச்சு இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா ஒரு 15-20 மினிட்ஸில் அவளும் வந்து எழுந்திரிச்சிருவா. பகல் நேரத்தில், நைட் நேரத்தில்னா தூங்கிடுவா, பட் பகல் நேரத்தில் எழுந்திரிச்சிருவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் வந்து நான் டீ போட்டுருவேன். இஞ்சி டீ கொஞ்சம் போடுவேன். தொண்டை எல்லாமே ஒரே கரகரன்னு இருக்குது. ஸோ அதனால் இஞ்சி டீ போட்டு கொஞ்சம் பிஸ்கெட்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மாடியில் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்படி அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா நானும் பாப்பாவுமே வந்து அவளோட வாக்கர் எடுத்துகிட்டு நான் மாடிக்கு போயிடுவேன். கொஞ்ச நேரம் அவளை மாடியில் விளையாட விடுவேன். அதுக்கப்புறமா ஒரு 7 o'clock போல் நாங்கள் 2 பேரும் கீழே இறங்கி வருவோம். ஈவினிங்கில் கொஞ்ச நேரம் மாடிக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நாள் ஃபுல்லாக நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஈவினிங்ஸில் மாடியில் வந்தோன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour கிட்ட நாங்கள் மேலே கொஞ்சம் நேரம் நானும் பாப்பாவும் கொஞ்சம் நேரம் இருப்போம். அதுக்கப்புறமா கீழே இறங்கி போய் டின்னர் வேலையெல்லாம் நான் பார்ப்பேன். மாடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே மழை பெஞ்சு ரொம்ப வெயில் அடித்து எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால பாப்பா வந்து ரொம்ப விளையாட விட மாட்டேன். கொஞ்ச நேரம் அந்த துணி காய போடுற இடத்துல மட்டும் கொஞ்சம் நேரம் விளையாட விடுவேன். அவள் நேராக எல்லாத்துக்கும் வந்து மண்ணுக்கு தான் போவாள். மண்ணில் போகக்கூடாதுன்றதுக்காக அவளை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் மாடிக்கு வந்தேன்னா. ஸோ ஈவினிங்ஸில் கொஞ்சம் நேரம் மாடியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் என் மக்கீல கூட்டிகிட்டு போய் அவளுக்கு 7:30 மணிக்குள்ளே டின்னர் கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா வந்து அவளை ரைம்ஸ் பார்க்க வச்சுட்டு நான் எங்களுக்கான டின்னர் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய டெய்லி ரொட்டீன் வந்து ஆஸ் அ நியூ மாமாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ரொட்டீன் விலாக் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரொட்டீன் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி விலாக் அண்ட் ரெசிபி வீடியோஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். வீட்டில் அடுத்து இன்னும் எதுவுமே ஜாமான்லாம் எதுவுமே வாங்காமல் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் க்ராசரி ஷாப்பிங்க்கு நான் எங்கே போகிறேன் அப்படின்ற வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.